ஓவராக படித்தா பைத்தியக்காரன் ஆயிடுவான்னு சொல்லுவாங்க. அது இவனை பார்த்த பிறகு உண்மை தான் போல எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் போட்டு நிறைய வீடியோ எஜுகேஷன் சம்மந்தமாக போட்டிருப்பாரு. ஆனால் இப்போ அவர் கேட்ட கீழே, அதாவது அடிப்படையாக பேசக்கூடிய விஷயமே முதல்ல தப்பு. அது என்ன அப்படிங்க நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொன்னது புரியுதா இல்லையான்னு சொல்லுங்கள். இதுக்கான தெளிவான விளக்கத்தை நான் வீடியோவை போடுறேன். தண்ணீர்ல இருந்து ஹைட்ரஜனை பிரிச்செடுத்து அதை எரிபொருளா பயன்படுத்தக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். இதை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அடிப்படை தண்ணீரில் எரியும் அடுப்பு அப்படின்னு சொல்லி தம்ப்நெயில் போட்டு இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க இல்லையா, இது ஒரு முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படி சொல்றேன்னா, தண்ணீர்ல எப்படி அடுப்பு எரியும்? அட என்னப்பா, அவங்க தான் தண்ணீர்ல இருந்து ஹைட்ரஜனை பிரிச்செடுக்கிறதா சொல்றாங்களே, அப்படின்றப்போ தண்ணீர்ல இருந்தானே ஹைட்ரஜனை பிரிச்செடுத்து அடுப்பை எரிய வைக்கிறாங்க. அப்படின்றப்போ அங்க சோர்ஸ் வந்து தண்ணி தானே, அப்ப தண்ணீர்ல இருந்தானே அடுப்பு எரியுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா கான்செப்ட் அப்படி கிடையாது. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சோறு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அரிசியில இருந்து சோறு வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா அங்க நமக்கு ஃபைனல் ப்ராடக்டா அங்க கிடைக்கக்கூடியது சோறு. ஸோ அப்போ அந்த சோரோட சோர்ஸ் பாயிண்ட் வந்து அரிசியா இருக்கும். ஆனால் அந்த சோறு எப்படி வெந்து வெளியில் வந்துச்சு, சோறா எப்படி மாறி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அடுப்பு, அந்த அடுப்புலேருந்து வந்த நெருப்பு. இப்போ இங்கே அந்த அரிசி அப்படின்றது ஒரு மெட்டீரியல் எலமெண்ட் தான். அந்த அரிசியை சோறா மாற்றணும் அப்படின்றதுக்கான எனர்ஜி சோர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நெருப்பு. லூசு போயில எனர்ஜி சோர்ஸ் தான் நெருப்பு. நீ அரிசியை வந்து சமைச்ச அப்படின்னா கண்டிப்பாக அது சோறாக கிடைக்கும். கறியை சமைச்ச அப்படின்னா கறியாக தான் கிடைக்கும். நெருப்பு வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸ் தான். எந்த பொருளை கொண்டு வரையோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து அவுட்புட் கிடைக்கும். நெருப்பை ஒரு பொருளை எரியறதுக்கு பயன்படுத்தலாம், சமைக்க பயன்படுத்தலாம், ஒரு மெட்டலை உருக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், பல விதமாக பயன்படுத்தலாம். அது வந்து எனர்ஜி சோர்ஸ், ஆற்றல் மட்டும்தான். ஆனால் அடிப்படை அது கிடையாது. சோறு வேணும், அதுக்கு அடிப்படை அரிசி தான். அரிசியை சமைச்சா தான் சோறாக கிடைக்கும். எனர்ஜி சோர்ஸ் அப்படிங்கிறது வேறு. உங்கள் பேச்சை கொஞ்சம் கேட்டாப்போமே பார்க்குற எல்லாத்தையும் பைத்தியக்காரன் ஆக்கிடுவீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இந்த தண்ணீர் அப்படின்றது ஒரு கெமிக்கல் எலமெண்ட், அதாவது கெமிக்கல் மூலம். இந்த தண்ணீரில் அடிஷ்னலாக நம்ம எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கும்போது தான் அந்த எலக்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய எனர்ஜியை பயன்படுத்துறது மூலமாக தான் அதுலேருந்து ஹைட்ரஜன் பிரியுது. ஹைட்ரஜனும் வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய ஃபைனல் சோர்ஸ் கிடையாது. ஹைட்ரஜன்லேருந்து நம்ம நெருப்பை உருவாக்குறோம். நம்மளோட ஃபைனல் ப்ராடக்டை ஹீட்டை உருவாக்கக்கூடிய நெருப்பு அப்படின்றக்கூடிய எனர்ஜி சோர்ஸு. அந்த எனர்ஜி சோர்ஸை உருவாக்குறதுக்கான சோர்ஸ் எனர்ஜி என்ன அப்படின்றது தான் இங்கே பார்க்கணும். அதுதான் அதோட அடிப்படையான மூலம். பார்த்து தம்பி, மூலம் உனக்கு மூலம் வந்துடும்.